ஒரு நாள் ஒரு சின்ன பையன் அவன் தாத்தா கிட்ட போய் நம்ம வாழ்க்கையோட மதிப்பு என்னன்னு கேள்வி கேட்குறான். அதுக்கு அவனோட தாத்தா அவன் கையில் ஒரு கல்லை கொடுத்து இதோட மதிப்பு என்னன்னு முதல்ல தெரிஞ்சுட்டு வா, ஆனால் இந்த கல்லை யார்கிட்டையும் விற்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அவனோட தாத்தா சொன்னது போல் அந்த கல்லோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல ஒரு ஆரஞ்சு பழ வியாபாரி கிட்ட போய் கேட்குறான். அந்த ஆரஞ்சு பழ வியாபாரி அந்த கல் மின்றதை பார்த்து இந்த கல்லுக்கு பதிலாக நான் உனக்கு 12 ஆரஞ்சு பழம் தரேன்னு சொல்கிறாரு. அவன் அவர்கிட்ட நல்லது, ஆனால் என்னால் இந்த கல்லை விற்க முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்ததாக ஒரு காய்கறி வியாபாரி கிட்ட போய் இந்த கல்லை காமிக்கிறான். இதோட விலை என்னன்னு கேட்குறான். அந்த காய்கறி வியாபாரியும் அந்த கல்லை உத்து பார்த்துட்டு இந்த கல்லுக்கு பதிலாக நான் உனக்கு ஒரு முறை உருளைக்கிழங்கு தரேன்ப்பான்னு சொல்கிறாரு. அவர்கிட்டயும் என்னால் இதை விற்க முடியாது, என்னை மன்னிச்சிருங்கயான்னு சொல்லிட்டு அடுத்ததாக ஒரு நகைக்கடை வியாபாரி கிட்ட போய் அந்த கல்லை காமிக்கிறான். அந்த நகைக்கடை வியாபாரி அந்த கல்லை லென்ஸ் வழியாக பார்த்துட்டு இந்த கல்லோட மதிப்பு கோடியில் இருக்கும், இந்த கல்லை என்கிட்ட நீ கொடுத்தேன்னா 24 கேரட்டில் 2 சவரன் தங்க நெக்லஸும் உனக்கு நான் தரேன்னு சொல்கிறாரு. மற்றவங்க கிட்ட சொன்ன அதே பதிலை சொல்லிட்டு அடுத்ததாக ஒரு விலை உயர்ந்த கற்களை விற்கக்கூடிய வியாபாரி கிட்ட அந்த கல்லை காமிக்கிறான். அவனுக்கு அந்த கல்லோட மதிப்பு தெரிஞ்சனால அந்த வியாபாரி உடனே ஒரு சிவப்பு நிற துணியை விரித்து அதில் அந்த விலை மதிப்பில்லாத மாணிக்க கல்லை வச்சு ஒரு முறை சுற்றி வந்து வணங்கினதுக்கப்புறம், தம்பி உனக்கு எப்படி இந்த கல் கிடைச்சதுன்னு கேட்குறான். என்னோட வாழ்க்கை முழுக்க நான் பல உயர்ந்த கற்களை விற்றா கூட என்னால் இந்த கல்லை வாங்க முடியாதுன்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்டு குழப்பமான அந்த பையன் திருப்பி அவனோட தாத்தா கிட்டேயே போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். தாத்தா இப்போ சொல்லுங்கள், நம்ம வாழ்க்கையோட மதிப்பு என்ன? அதுக்கு அவங்க தாத்தா அந்த ஆரஞ்சு பழ வியாபாரி, காய்கறி வியாபாரி, நகைக்கடை வியாபாரி, கற்களை விற்கிற வியாபாரி சொன்ன பதில் மூலமாக நம்ம வாழ்க்கையோட மதிப்பையும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம வாழ்க்கை அந்த விலை மதிப்பில்லாத மாணிக்க கல்லாவே இருந்தாலும் மக்கள் நம்மளோட வாழ்க்கையோட மதிப்பை அவங்களுடைய பொருளாதார நிலை, அவங்களுடைய அறிவு, அவங்களுக்கு நம்ம மீதான நம்பிக்கை, அவங்களுடைய குறிக்கோள், அவங்களுடைய திறமையை பொறுத்து தான் கணக்கிடுவாங்க. ஆனால் ஒரு நாள் அந்த கல்லை விற்கிற வியாபாரியை போல உன்னோட உண்மையான மதிப்பை தெரிஞ்சவங்களை நீ சந்திப்ப. நம்ம வாழ்க்கையோட உண்மையான மதிப்பு நம்ம கையில் தாங்க இருக்குது, மற்றவங்களோட பாராட்டுலையும் கிண்டல்லையும் இல்லைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.